இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு பெரிய வணிகர் இருந்திருக்காரு. அந்த வணிகர் என்ன பண்ணுவாரோ, அந்த சுற்றுப்பத்து வட்டார அத்தனை கிராமத்தில் இந்த சோளம், கம்பு, தெனை, குருதவள்ளியெல்லாம் சில்லறையில் வாங்கி வீட்டில் வச்சுருந்து அதை மொத்தமாக மூட்டையை போட்டு நகரத்தில் கொண்டு போய் கம்சன் கடையில் மொத்த ரேட்டுக்கு கொடுப்பாராம். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இடையில இந்த தங்கக்கட்டி வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி பண்ணவன் இந்த மூட்டையெல்லாம் நகரத்துக்கு ஏற்றி போகிறதுக்கு 2 கழுதை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி வளர்க்கவும் ஒரு நாள் இந்த உணவு தானிய மூட்டையெல்லாம் நகரத்துக்கு ஏற்றி போகலாம்னு முடிவு செய்கிறாரு. முடிவு செஞ்சு இந்த 2 கழுதையை பிடிச்சி ஒரு கழுதை முதுகில் தங்கக்கட்டி மூட்டையும் இன்னொரு கழுதை முதுகில் இந்த உணவு தானிய மூட்டையை ஏற்றிட்டு அப்படி ஏற்றி இந்த 2 கழுதையை அடித்து பற்றிக்கிட்டு நகரத்துக்கு கிளம்பி போயிட்டு இருந்திருக்காரு இந்த வணிகர். அப்படி போகவும் ஒரு கழுதை இந்த உணவு தானிய மூட்டையை சுமக்க மாட்டாப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மெதுவாக நடந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போகிறத பார்த்துப்புட்டு அந்த தங்கக்கட்டி மூட்டை சுமந்த கழுதை ரொம்ப சீப்பாக நினச்சிருக்கு. அந்த கழுதை உணவு தானிய மூட்டையை சுமக்க மாட்டாப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கு. நாம் தங்கக்கட்டி மூட்டையை சுமந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கோம், நம்ம கொடுத்து வச்சவங்க அப்படின்ட்டு தன்னைத்தானே பெருமையாக நினச்சிக்கிட்டு அதை சீப்பாக நினச்சிக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போகவே அந்த தங்கக்கட்டி மூட்டை சுமந்த கழுதை அந்த உணவு தானிய மூட்டை சுமந்த கழுதையை பார்த்து சொல்லியிருக்கு, ஏன் நம்பா இப்படி உம்முன்ட்டு ஒன்றுமே பேசாமல் வர, எதாவது ஒன்றை பேசிக்கிட்டு வந்தால் நம்ம நடக்கிற போக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்கும்ல அப்படின்ட்டு அந்த தங்கக்கட்டி மூட்டை சுமந்த கழுதை உணவு தானிய மூட்டை சுமந்த கழுதைகிட்ட சொல்லியிருக்கு. அதுக்கு இந்த உணவு தானிய மூட்டை சுமந்த கழுதை சொல்லியிருக்கு, உனக்கு என்ன நம்ம நடக்கிற போக்கு கஷ்டம் வரப்போகுது, நீ என்ன மாதிரி உணவு தானியத்தை சுமந்துக்கிட்டு வர, நீ தான் தங்கக்கட்டி மூட்டையை சுமந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வர, உனக்கு எதுக்கு நடக்கிற போக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த கழுதை சொல்லியிருக்கு, தங்கக்கட்டி மூட்டை சுமந்த கழுதை அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருக்கு. இப்போ நான் உன்னை விட பெரிய ஆள், ஏன்டா நான் தங்கக்கட்டி மூட்டையை சுமந்துக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் அந்த தங்கக்கட்டி மூட்டை சுமந்த கழுதை. அப்படி சொல்லவும் இந்த தானிய மூட்டை சுமந்த கழுதை, என்னமோ ரொம்ப மண்டக்கிராமல் பேசுகிறான், இவங்கிட்ட பேசுனா சண்டை வந்துரும்ப இருக்கு, இவங்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிக்கிடலாம் அப்படின்னு நினச்சி பேசாமல் உம்முண்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த தானிய மூட்டை சுமந்த கழுதை. அப்படி வரவ ஒரு காட்டு பக்கம் நெருங்கி வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்டா அந்த காட்டை தாண்டினாத்தான் நகரத்துக்கு போய் சேர முடியுமா. அப்படி அந்த காட்டுக்குள்ளே வரவும் ஒரு 4-5 முகமூடி கொள்ளைக்காரங்க அருவா கம்போடு வந்து மறிச்சிக்கிட்டாங்க. அப்படி மறிக்கவே இந்த வணிகர் அந்த முகமூடி கொள்ளைக்காரங்களை எவ்வளோ சமாளித்து பார்க்குறாரு. சமாளித்தாலும் இவரால் முடியல. ஏன்டா அவங்க அருவா கம்பு வேலு கம்போடு இருந்ததுனால இவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி பண்ண முடியாமல் போகவிட்டேன் அந்த முகமூடி கொள்ளைக்காரங்க அந்த வணிகரை அடிக்காமல் பிடிக்காமல் அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டாங்க. அப்படி கட்டி வச்சுட்டு இந்த கழுதை முதுகில் இருக்கிற மூட்டையை செக் பண்ண வந்திருக்காங்க. செக் பண்ண வரவிட்டு இந்த தானிய மூட்டை அதிகமாக இருக்கிற கழுதையை பிடிச்சி செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணால் பூரா உணவு தானியமாக இருந்திருக்கு. பரவாயில்ல உணவு தானியமாக இருக்குன்ட்டு எல்லா மூட்டையை இறக்கிக்கிட்டு இந்த கழுதையை அடித்து பற்றி விட்டாங்க. அப்படி பற்றி விடுவேன் அந்த தங்கக்கட்டி மூட்டை இருக்கிற கழுதை செக் பண்ணியிருக்காங்க. அப்படி செக் பண்ண அந்த கழுதை செக் பண்ண விட மாட்டேது, ஏன்டா தங்கக்கட்டியாக இருக்குண்டு தொட போனால் பின்காலிலே உதைக்கதான். அப்படி உதைக்குவேன் வேலுக்கம்பு எடுத்து அடின்ட்டு அடிச்சிருக்காங்க இந்த திருடங்க. அப்படி அடித்தாலும் இந்த கழுதை அந்த மூட்டையை தொடவே விட மாட்டுது. என்னடா இந்த கழுதை இந்த மூட்டையை தொடவே விட மாட்டுது, அப்படி என்னதான் இருக்குது இந்த மூட்டையில் அப்படின்னு நினச்சி ஒரு திருடன் பட்டாக்கத்தி எடுத்து தொண்டையில் ஓங்கி ஒரு சொருகு இருக்கேன். அப்படி சொருகுனோடனே இந்த கழுதை டொப்புன்னு விழுந்து போச்சு. அப்படி விழுந்தோடனே அந்த மூட்டை இறக்கி பார்த்துருக்காங்க. பார்த்தா பயங்கரமான தங்கக்கட்டியாக இருந்திருக்கு. அடேங்கப்பா இத்தனை தங்கம்மா, அதனால தான் இந்த கழுதை இந்த மூட்டையை தொட விடாமல் பாதுகாத்து இருந்திருக்கு அப்படின்னு நினச்சி இந்த திருடங்க அந்த மூட்டையை தூக்கிட்டு ஓடிருக்காங்க. அப்படி ஓட விட்டு இந்த தங்கக்கட்டி மூட்டை சுமந்த கழுதை ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு கிடந்திருக்கு. அப்படி போராடி கிடக்கும்போது இந்த தானிய மூட்டை சுமந்த கழுதை வந்திருக்காங்கிட்டு இருந்து வந்து பார்த்து, என்னடா நம்ம நம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு கிடைக்காண்டு கண்ணீர் விட்டு அழுது இருந்திருக்கு. அப்படி அழுகும்போது அந்த தங்கக்கட்டி மூட்டை சுமந்த கழுதை சொல்லியிருக்கு, நம்பா என்னை மன்னிச்சிரு, கேவலம் தங்கக்கட்டி மூட்டை சுமந்ததுனால உன்னை ரொம்ப இலக்காரமாக கேவலமாக நினச்சி பேசிவிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிவிட்டு இந்த கழுதை செத்து போச்சு. இதே கதை.